பலமுறை தேர்தல்கள் வந்திருக்கிறது, நாமும் வாக்கு செலுத்தி இருக்கிறோம். ஆனால் இந்த 60 ஆண்டுகளில் எந்த மாறுதலும் வரவில்லை. ஒரு ஆட்சி என்பது வெள்ளத்தில் ஆண்டுதோறும் மக்களை மிதக்க விட்டு வெள்ள நிவாரணம் கொடுப்பதல்ல. நீரே தேங்காத அளவிற்கு வழிந்து ஓட வடிகால் வைத்து நீரை வெளியேற்றி மக்களை பாதுகாப்பாக வாழ வைப்பதுதான் நல்ல ஆட்சி. மக்களை ஏழ்மையிலும் வறுமையிலும் வைத்து அடிப்படை தேவையை கூட நிறைவேற்றிக் கொள்ள முடியாத நிலையில் வைத்து 1000 கொடுப்பது, 500 கொடுப்பது, அரிசி கொடுப்பது, பருப்பு கொடுப்பது, வேட்டி சேலை கொடுப்பது, இலவசங்களை அறிவிப்பதல்ல ஆட்சி. அடிப்படை தேவைகள் தான். மிக்சியோ, கிரைண்டரோ, மின்விசிறியோ அல்லது தொலைக்காட்சியோ அல்லது அரிசி பருப்போ, வேட்டி சேலையோ, இதெல்லாம் ஒவ்வொரு குடும்பமும் குடும்ப தலைவனும் அவனவன் உழைப்பிலே வாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அடிப்படை தேவை. இதை தானே நிறைவேற்றிக் கொண்டு வாழ்வதற்கு வாழ்க்கைக்கு பேர் தான் தற்சார்பு வாழ்க்கை. இந்த தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழ்கிற ஒரு தற்சார்பு வாழ்க்கையை இந்த நாட்டை ஆளுகிறவன் தன் நாட்டு மக்களுக்கு கொடுப்பானேயானால் அதுதான் நல்ல ஆட்சி. 5 ஆண்டு முடிந்த பிறகு போன முறை 1000 கொடுத்தேன், குடும்ப தலைவிக்கு இம்முறை 2000 கொடுக்கிறேன் என்றால் அது ஆட்சி இல்லை. அது ஆட்சி இல்லை, அது கொடுமை. கொடுமை. 1000 2000 கொடுப்பதால் வளர்ச்சி. 20,000 கூட ஈட்டிக் கொள்கிற அளவிற்கு வேலை வாய்ப்பையும் வருவாய் பெருக்கத்தையும் நாட்டு குடிகளுக்கு மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறவன் தான் சிறந்த ஆட்சி, ஆட்சியாளன். இலவசத்தில் இழக்கிற பணங்கள் 6800 கோடி, 950 கோடி, கணக்கு போட்டால் மொத்தமாக 12,000 15,000 கோடி. இந்த பணத்தை முதலீடு செய்து ஒரு நிலையான ஒரு தொழிலை உருவாக்கி வேலை வாய்ப்பை கொடுத்து அதில் மக்களின் உழைப்பை ஈடுபடுத்த வாழ வைக்கிற வாழ்க்கையை கொடுக்கிறவன் தான் தலைவன்.